ஓசூரில் தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள தமிழ்நாடு தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் மூக்கண்ட பள்ளியில் உள்ள தோப்பு மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பல தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டன. அதில் முக்கியமான திருமணங்களான நிஷா மின்சார கட்டணம் உயர்ந்த நிலையில் தற்போது விரைவில் விளைவு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். தண்ணி வாகனத்தை ஓட்டுபவர்கள் தங்களுடைய வாகனங்களில் தகுந்த ஆவணங்களை நிச்சயமாக வைத்திருக்க வேண்டும். மேலும் ஓட்டுநர்கள் ஓட்டுநர் உரிமம் மற்றும் ஓட்டுநர் சீருடை கட்டாயம் இருக்க வேண்டும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளில் உள்ளூர் தண்ணீர் வாகனங்களுக்கு 280 கேட் வரி வசூலிப்பதாகவும் அதை தவிர்க்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உள்ளிட்ட பல முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டன. திருமணங்கள் நிறைவேற்றப்பட்ட பிறகு சங்கத்தின் தலைவர், செயலாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் யாரும் போட்டியிடாததால் 9வது ஆண்டாக முன்பிருந்த தலைவர் சீனிவாச ரெட்டி, செயலாளர் நாராயண ரெட்டி, பொருளாளர் அருண்குமார், துணைத் தலைவர் அப்பையா, துணைச் செயலாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட நபர்களே மீண்டும் தொடர்வார் என அறிவிக்கப்பட்டன. மேலும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு செயல் உறுப்பினர்கள் அனைத்து பகுதிக்கும் தேர்ந்தெடுத்தனர். செயற்குழு முடிந்தவுடன் அனைவருக்கும் உணவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 44,000 ரூபாய் கலெக்ஷன் ஆகுது. அதாவது போன வருஷம் சங்கத்தில் மட்டும் சந்தா மட்டும் இவ்வளோ கலெக்ஷன் ஆகுது. இப்போ சில நலத்திட்டங்கள் எல்லாமே பண்ணியிருக்காருன்னு போலீஸ் கொடுக்குறான், ஆர்டிஓ கொடுக்குறான், எல்லாரும் தொல்லை கொடுக்குறான். ஆனால் எல்லா டாக்குமெண்ட் கரெக்டானா கூட நம்பர் பிளேட் எல்லாம் பயமும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. இப்போ லாஸ்ட் இயர் நகராட்சியில் அந்த அம்மா கமிஷனரு போர்டு ஸ்டாப் பண்ணாங்க. எல்லோரும் போய் பேசினாலே 200 பேர் 150 பேர் வந்தாங்க. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அந்த அம்மா 4 பேர் மட்டும்தான் உள்ள வருஷம் உள்ள வருஷம் வந்து நாங்கள் எல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் வேணும்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாங்கள் சங்கத்தில் கேட்டு சொல்கிறேங்க, நாளைக்கு சொல்கிறாங்க. வெளியில் வந்துட்டோங்க. வெளியில் வந்து எல்லாம் உட்காந்து நின்றுட்டு பேசும்போது பிரச்சனைகள் வந்தாங்க. அதுக்குள்ளே என்ன 2 மணிக்கு அந்த அம்மா ஃபோன் பண்ணுது, దయచేసి వాటర్ నింపాడుగా మీకు ఎందుకు తొందరలు నాకు కొడుకుతుంది వచ్చింది. గవర్నమెంట్ కూడా కొత్తగా ఒక కాంట్రాక్ట్ వచ్చాడు. దానికి నేనేం చెప్పేదంటే ఒకరికి ఒక కష్టం వచ్చిందంటే అందరు కాంట్రాక్టర్లు ఒక్కరికి వచ్చారు. అందరూ వచ్చి ఊరుకోవాలి, అందరూ తీసుకోవాలి, అందరికీ சப்போர்ட் ఉండాలా. எங்களை ஆதரித்து மீண்டும் தேர்ந்தெடுத்ததற்கு அனைத்து உறுப்பினருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அதே மாதிரி இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இதே மாதிரி நீண்ட நாள் இதே மாதிரி போகும்.